visitTemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வெப்சைட் வலைதளமாகும். இன்றைக்கி இந்த visitTemples.com மூலியமாக நம்ம தமிழ்நாட்டில் அரகண்டநல்லூர் பக்கத்தில் இருக்கிற அந்திலி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி அந்திலி லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலை பற்றி ஸ்ரீகாந்த் அர்ச்சகர் சொல்கிறத கேட்போம். அவரோட மொபைல் நம்பர் 8837671112. அவரை தொடர்பு கொண்டுட்டு இந்த கோயிலுக்கு போனால் மிகவும் சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். உக்ரம் வீரமகா விஷ்ணு ஜுலந்தம் சரோதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்திரமிருத்திருத்திய நமாமியம். அந்திலி லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுக்கா. தமிழ்நாட்டில் 8 நரசிம்மஸ்தலங்கள் பிரசித்தியாக இருக்குது. அதில் இந்த சேத்திரம் ஒன்று. கருடன் நரசிம்ம அவதாரம் பார்க்கலான்ட்டு ஒரு மனக்குறை இருந்தது. பக்கத்திலே நதி. இது நதிக்கு தட்சிணா பினாகினின்னு பேர். தென்பெண்ணையாறு. இந்த நதி ஓரம் கருடன் தபஸ் பண்ணார். அந்த கருடனுக்கு காட்சி கொடுத்த லக்ஷ்மி நரசிம்மர். ரொம்ப பழமையான ஒரு திருக்கோயில். இங்கே வியாசராஜ சுவாமிகள் ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. பிரகலாதனுடைய அவதாரம் வியாசராஜ சுவாமிகள். மறு அவதாரம் ராகவேந்திர சுவாமிகள். இங்கே மத்வ சம்பிரதாயப்படி பூஜைகள் நடைபெறுது. மாதம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம ஜெயந்தியில் விசேஷமாக இங்கே பூஜை பண்ணுறோம். இது மத்வ சம்பிரதாயப்படி பூஜைகள் நடைபெறுது. நான் என்னோட ஸ்ரீகாந்த் என்னுடைய பெயர். இங்கே நான் அர்ச்சகராக இருக்கேன். 18 வருஷமாக இங்கே திருப்பணி பண்ணிட்டு இருக்கேன். அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தை அடுத்து உள்ள சாலை மார்க்கமாக இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் அந்திலியை சென்றடையலாம். கோயிலுக்கு ஒரு வரவேற்பு வளையம் இருக்குது. சாலை சற்று கரடு முரடான மேட்டு பகுதியில் அமைஞ்சிருக்கு. சாலை மார்க்கமாக இந்த கோயிலை அடைந்தால் கோயிலோட மேற்கு பகுதி, அதாவது பின்பக்கத்தை தான் பக்தர்கள் அடையலாம். பிரதட்சணமாக வலம் வந்தால் கோயிலோட வாசல் கிழக்கு நோக்கி இருக்குது. இந்த கோவில் ஒரு பாறை மேலே கட்டப்பட்டிருக்கு. இந்த பாறையோட இந்த கோயிலை பார்க்கும்போது கருட பகவான் தன்னோட ரெக்கையை விரிச்சுன்னு பறக்கிற மாதிரியே இருக்கும். இதற்கு முந்தைய கஜேந்திர மோட்சம், நரசிம்ம வைபவம், இந்த 2 நிகழ்வுலையும் கருட பகவானோட பேர் விடுபட்டு போனதுனால அந்திலியில் கருட பகவானுக்காக நரசிம்மர் பிரத்யேகமாக காட்சி கொடுத்த ஸ்தலம் தான் இது. ஏற்கனவே இந்த கோயில் ஒரு பாறை மேலே கட்டியிருக்குன்னு சொன்னேன். இந்த கோயிலை சென்றடைய பக்தர்கள் 10 அல்லது 15 படி மேலே ஏறி தான் போனோம். மூலஸ்தானத்தில் நரசிம்மர் தன்னோட இடது மடியில் லக்ஷ்மி தாயாரை அமர வச்சுட்டு கம்பீரமாக காட்சி கொடுக்குறார். கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற இந்த மூலஸ்தானத்தோட நீள அகலமே 5 அடி 3 அடி தான் இருக்கும். கோவில் அர்ச்சகரே குனிஞ்சு தான் மூலஸ்தானத்துக்குள்ளே போக முடியும். மூலஸ்தானத்தோட வாசலில் அஜான பாகுவா 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் இருக்குது. தமிழ்நாட்டில் 8 நரசிம்மர் கோயில் மொத்தம் ரொம்பவும் பிரபலமானது. அவைகள் சிங்கிரிக்குடி, பரிக்கல், பூவரசங்குப்பம், சிங்கப்பெருமாள் கோயில், சிந்தலவாடி, ஷோலிங்கர், நாமக்கல். அதோட அந்திலி 8வது கோயிலாகும். அந்திலி லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் மிகவும் புராதனமானதுன்னு தான் சொல்கிறா. சுமார் 1600 வருஷம் பழமையான கோயில் இந்த கோயில். இந்த கோவிலுக்கு பின்பக்கத்திலேயே வியாசராஜனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருக்குது. அங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்திலி லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் வெளிப்பக்கமாக பிரதட்சணமாக வலம் வந்தால் அங்கே ஒரு மரத்துக்கு கீழே நாக தேவதைகளோட விக்கிரகங்கள்லாம் வச்சு வழிபடுறான். ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரம் மற்றும் ரதசப்தமி, வைகுண்ட ஏகாதசி, நரசிம்ம ஜெயந்தி போன்ற விழாக்கள் இந்த கோயிலில் ரொம்பவும் சிறப்பாக நடைபெறுறது. இந்த கோவிலில் மாதுவ முறைப்படி சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்படுறது. இந்த கோயிலுக்கு பற்றி நம்மளுக்கு எடுத்து சொன்ன ஸ்ரீகாந்த் அர்ச்சகருக்கு நமது வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்ட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.